வால்முனி செம்முனி ஜிராமுனி கருமுனி மாயமுனி மகாமந்திரமுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நானே பேசுகிறேன். ஐயா, நீங்கள் அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கணும் ஜாதகம், மற்றவங்க உதவி செய்யக்கூடிய ஜாதகம். உங்கள் குடும்பத்தில் 5 பேர், கணவன் மனைவி, மொத்தம் 3 குழந்தைங்க, எல்லாம் 5 பேர். அதில் ஒரு பொண்ணு இறந்துடுச்சு, ஒரு 2 பையன் இருக்கான். இருக்கா? அதே மாதிரி வந்து 3 இடத்துல பணம் கொடுத்து ஏமாத்திட்டீங்க. எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, கொடுக்குற ஏமாத்திட்டாங்க. எந்த ஒரு பாண்டும் வாங்கல, எந்த ஒரு பத்திரமும் வாங்கல, எந்த விதமான வந்து போனா செக்கும் வாங்க விட்டீங்க. நம்பிக்கை பேர்ல பணம் கொடுத்துட்டீங்க, பல லட்சம் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு படிப்பறி குறைவு. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியாம படிப்பறி குறைவால ஏமாத்திட்டீங்க. யாரோட நீ ஆலோசனை பெறல. எல்லாரும் உங்களுக்கு கேக்குறாங்க, ஏன்னா இது மாதிரிலாம் செய்த, ஏன் இது மாதிரி பண்ணுன்னு கேக்குறாங்க. எதை நம்பி நீ கொடுத்த, அவங்க எப்படி கொடுப்பான்னு நம்பிக்கையா கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. இப்ப நான் பட்ட கஷ்டம் பிள்ளைங்க படவும் நினைக்கிறீங்க. நான் உயிரோடு சொல்லி என் பிள்ளைங்க அந்த பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சொத்து பத்து பிரச்சனை தீர்ந்து ஆசைப்படுறீங்க. சொத்து பத்து அனுபவிக்க முடியல, வாங்கின குடும்பம் வட்டி கட்ட முடியல. நீங்க அத்துணை கொடுத்துட்டு நீங்க பணத்துக்கு அந்த குட்ட பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கீங்க. இதுல இருந்து மாற்றம் வரணும். குடும்ப நிம்மதி இல்ல, நோய் நொடி வேற ஆட்டி படைக்குது. எங்கிட்ட ஜோசியை பார்த்து பரிகாரம் பண்ணி முன்னுக்கு வரணும் ஆசைப்பட்டீங்க, இதுல பார்க்க முடியல. இன்னைக்கு பார்க்கணும், நாளைக்கு பார்க்கணும் நினைக்கிறேன், வர முடியல. டிவி பார்த்தோன்னே இவர் வந்து சந்திச்சுன்னா அந்த பணம் போயிருக்காது அப்படின்னு இப்போ யோசனை பண்றீங்க. இது முன்கூட்டியே சொல்றாரு, பணம் போயிடுச்சு, 3 இடத்துல பணம் கொடுத்துட்டு சொல்றாரு. முன்னாடி இவர்கிட்ட வந்து இந்த பணத்தை கொடுத்துருக்க மாட்டோம், ஏமாந்துருக்க மாட்டோம்னு வருத்தப்படுறீங்க. இப்போ சொல்லுங்க. அதே நேரத்தில் ஒரு பொண்ணு இறந்து போச்சு. முன்னாடியே சொல்றாரு, நான் முன்னாடி விட்டு ஜோசி பார்த்து அந்த பொண்ணு இறந்துருக்காது, இப்ப வருத்தப்படுறீங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? அதே மாதிரி நான் சொல்ற ஜோசி உண்மைன்னா செய்கின்ற பரிகாரம் உண்மை. கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நம்பி நம்பி மோசம் போயிட்டீங்க. சொத்து பிரச்சனை, வருமான பத்தல, ஒரு பொண்ணை இழந்துட்டீங்க, குடும்பத்தில் மன நிம்மதி இல்ல, எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பி மோசம் போயிட்டீங்க. நிறைய பேர் அதான், நான் வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொல்லிடுவேன், வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே சொல்லிடுவேன், இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவேன், இந்த காலகட்டத்தில் இந்த குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு சொல்லுவேன், இந்த காலகட்டத்தில் நீங்க பணம் கொடுத்து ஏமாத்துறீங்கன்னு சொல்லுவேன். 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். வணக்கம். வணக்கம். வால்முனி செம்முனி ஜிராமுனி கருமுனி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நானே பேசுறேன். ஐயா, நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கணும் ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். உங்களுக்கு 2 மனைவி மாதிரி கொடுத்தாங்க, கொடுத்தானா? 2 மனைவி, 2வது மனைவி ஒரு பையன் ஒரு பொண்ணுக்குதா? மொத்தம் 5 குழந்தைக்குதா உங்களுக்கு? 2 பொண்டாட்டி சேர்த்து. ஆக மொத்தத்தில் வந்து போனா வாங்கின கட்ட கொடுக்க முடியல, வட்டி கட்ட நகை கட்ட கொடுக்க முடியல. முதல் மனைவியால உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வந்தது. அவனுடைய நடத்தி மேல நீங்க சந்தேகப்பட்டீங்க, அதால உங்களுக்கு 1000 பிரச்சனை வந்தது. முதல் மணியால மொத்தத்தையும் இழந்துட்டீங்க. இன்னும் கூட அந்த பிரச்சனை தீரல உங்களுக்கு. வாங்கின கட்ட கொடுக்க முடியல, வட்டி கட்ட நகை கட்ட மட்டும் இல்ல, கூலிக்கார மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி சொல்லிட்டு இது வந்து எங்களை ஜோசியரை பார்க்கல. எங்களை ஜோசியம் பார்க்கணும் பல நாள் வெயிட் பண்ணீங்க, பல டிவியில பார்த்துருக்கீங்க. என்ன ஒரு முறை சந்திச்சா உங்க பிரச்சனை தீரும் தெரிஞ்சு உங்களால என்ன வந்து இதுவரை சந்திக்க முடியல. காலத்தின் நேரத்தை வீணா கழிச்சிட்டீங்க. அதால முதல் வாழ்க்கையை இழந்துட்டீங்க. முதல் பொண்டாட்டி பசங்களும் உங்களுக்கு சரியா பாத்துக்கல, 2வது பொண்டாட்டி பசங்க தான் நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப வந்து போனா குடும்பத்துல வந்து அமைதி இல்ல, பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியல, வருமானம் குறைஞ்சு போச்சு. அவர் சுய தொழில் செய்யலாம் ஆசைப்பட்டீங்க, அதுவும் முடியல, செய்த தொழில் நஷ்டமாயி போச்சு. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி, உங்க அறிவு கொண்டே முன்னுக்கு வர முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. என்ன பல முறை சந்திக்கணும் ஆசைப்பட்டீங்க, இதுவரையிலும் சந்திக்க முடியல. சந்திக்கணும் நினைக்கிறீங்க தவிர சந்திக்க முடியல. சந்திச்சா உங்க பிரச்சனை தீரும் நினைக்கிறீங்க, பிரச்சனை தீர முடியல. சந்தித்தா தானே பிரச்சனை தீரும். சந்திக்க முடியாத பிரச்சனை தீராம கஷ்டப்படுறீங்க. இப்ப எப்பதான் நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி, உங்க அறிவு கொண்டே முன்னுக்கு வர முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. நீங்களும் பார்க்காத ஜோசிக்கிட்ட செய்த பரிகாரம் கிடையாது.
ஆமாய்யா. பல ஜோசியர் பார்த்து பல பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. ஆமா. இப்ப மனநிலை இல்லாம இருக்கீங்க. ஆமாய்யா. பல கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க. அப்போட பிரச்சனை தீரல. என்னன்னா தீபாவளி சொன்னாங்க ஏத்துனீங்க, அப்போ பிரச்சனை தீரல. யாராரு என்ன சொன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்க. ஆமா. பிரச்சனை தீரல. என்கிட்ட வந்தா பிரச்சனை தீரும் தெரிஞ்சும் உங்களுக்கு இதுவரை என்கிட்ட வர முடியல. தடைப்பட்டீங்கன்னு நிக்குது. ஆமா ஐயா, நான் சொல்றதுதான் உண்மையா பொய்யா? உண்மைதான் ஐயா. ஆக மொத்தம் தீர்வு கிடைக்கணுமா இல்லையா? ஆமா கிடைக்கணுங்க. அந்த தீர்வு கண்டாதான் உங்களால வெற்றி பெற முடியும். ஆமா. நீங்களே ராஜா, நீங்களே வந்து முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. தோத்துட்டோம். ஆமா. அதான் சின்ன கடன் இப்ப பெரிய கடன் ஆகி போச்சு. ஆமா. இப்ப வட்டி கட்ட முடியல, நகை நட்ட மூட்ட முடியல. ஆமா. என்னடா முதல் பொண்டாட்டி தான் செய்துட்டோம், ரெண்டாம் பொண்டாட்டி ஒண்ணுமே செய்ய முடியல, ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஆமா. ரெண்டாம் பொண்டாட்டி பசங்க ரொம்ப வருத்தப்படுதுங்க. ஆமா. நம்ம அப்பா வயசு ஆகினே வருது, நம்ம அப்பா எப்போ நம்ம சம்பாதிச்சு எப்போ நம்ம எடுத்துன்னு வரான்னு தெரியல இருந்துங்க. ஆமா. ஐயா விளக்க முடியல இல்லையா? அதாவது முதல் பொண்டாட்டி செய்துட்டாரு, ரெண்டாம் பொண்டாட்டி பசங்க நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம அப்பா எந்த காலத்துல சம்பாதிச்சு எப்போ நம்மள முன்னுக்கு வர வைக்க போறான்னு தெரியல. அதனால ரெண்டாம் பொண்டாட்டி வருத்தப்படுறாங்க. ஆமா. சொல்லுப்பா. ஆமாய்யா. நீங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணீங்க, ரைஸ் பண்ணீங்க, அதை பண்ணலான்னு பாத்தீங்க, அதுவும் நஷ்டமாயிடுச்சு. ஆமா. அப்புறம் டெஸ்ட் மூலியமா பண்ணலான்னு பார்த்தா அதுவும் நஷ்டமாயிடுச்சு. ஆமா. என்னென்னவோ ஏதாவது குறுக்கு வழியிலோட முன்னுக்கு வரலாம் ஆசைப்படி முடியல. இனி வந்து எல்லாமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. ஆமா. நீ யாரா நம்பி எல்லாம் உங்களுக்கு கூட துரோகம் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்பி மோசம் போயிட்டீங்க. ஆமா. குடுத்த பணம் திரும்பி வரல. குடுத்த பணம் ஒண்ணு கூட வரல. இப்ப அனாத மாதிரி இருக்கிறீங்க. ஆமா. கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி இருக்கிறீங்க. ஆமா. இது எப்பதான் தீர்வு கிடைக்கும்? ஆமா. நான் எப்பதான் முன்னுக்கு வருவேன்னு கேக்குறீங்க. ஆமா. எந்த வயசுல முன்னுக்கு வருவேன்? ஆமா. இனி எதிர்காலம் எப்படி இருக்கு? ஜாதக ரீதியா, ஆமா, கைரேகை ரீதியா எப்படி இருக்கும்? எந்த வருஷத்துல நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு கேட்க வந்துறீங்க. ஆமா. உண்மையா பொய்யா? உண்மைதான். இதனால் பட்ட கஷ்டம் விட்டுருங்க. இது நடந்து முடிஞ்சு போச்சு. இனி நல்லது நடக்கணும். ஆமா. இனி நடக்க போறது சிறப்பா இருக்கணும். ஆமா. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனிமேல் அதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். இனி எதிர்காலம் சிறப்படையணும். ஆமா. அதுக்கு என்ன வழி? ஆமா. நான் எந்த வயசுல முன்னுக்கு வருவேன்? ஆமா. என் பசங்களுக்கு எப்ப வேலை கிடைக்கும்? ஆமா. என் பசங்க என்ன படிப்பாங்க? ஆமா. என் பசங்களுக்கு வந்து போன எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும்? என் பசங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படுமா ஏற்படாதா? என் குழந்தைங்க வீடு வாசல் அமைச்சு தருவா தரமாட்டான். சொல்லுங்கய்யா. ஆமாயா. வீடு வாசல் அமைச்சு நல்ல வேலை வாய்ப்பு வரணும். ஆமா. நல்ல வாழ்க்கை அமையணும். எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும்? கவர்மெண்ட் வேலையா, பிரைவேட் வேலையா அப்படின்னு எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா. உண்மையா பொய்யா? ஆமாயா. உண்மைதான். வேற என்ன கேட்க கேளுங்க. வேற என்ன இல்லையா, நீங்க சொன்னதெல்லாம் அதேதான். நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். அப்ப எங்கிட்ட ஜோசியம் பார்த்த பரிகாரம் வேலை செய்யுமா செய்யாதா? செய்யுங்க. 100 செய்யும். ஆமா. எந்த ஊர்ல நீ என்ன மாவட்டம்? நான் கிருஷ்ணகிரி மாவட்டங்க. 1ஆம் தேதி தருமபுரி வந்து பாருங்க. சரிங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு 100 தீர்வு கிடைக்கும். சரிங்க. ஓகேங்க. காலத்து நேரத்தை வீணா கடிக்காதீங்க. சரிங்க. நிறைய பேர் வயசானவனே ஐயோ இவரை சந்திக்காம போயிட்டோமே, அப்பவே ஜோசியம் சொன்னாரு, இவர் சொன்னதை செய்ய போட்டோமே, இவர் வந்து பார்க்காத போட்டோமே, வருத்தப்பட்டதும் அதிகம். ஆமா. அதாவது நிறைய பேர் குழந்தை பாக்கியம் ஏற்படாம இருக்கும். மருத்துவம் பார்த்து குழந்தை பாக்கியம் ஏற்படல. நான் ஒரு பரிகாரம் சொல்லிப்பேன், அதை செய்யாம ஐயோ வாழ்க்கை குழந்தை பாக்கியம் வாழ்க்கை போயிடுச்சுன்னு வருத்தப்படுவாங்க. அதே போன்று நிறைய பேர் திருமண பாக்கியம் தடைப்படும். நான் ஜோசியம் பார்த்து பரிகாரம் சொல்லுவேன். ஆனா அதை கேட்காம நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்கலாம் நிறைய பேர் என்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்காங்க. அம்மா அந்த பரிகாரம் பண்ணி இதை செய்யுன்னு சொல்லிப்பேன். அதை செய்யாம இன்னும் மன வாழ்க்கை அமையாத நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணம் பண்ணாத நிறைய பேர் இருக்காங்க. அம்மா அந்த நிலபல சம்மந்த பிரச்சனை சொல்லி உங்களுக்கு கூட சொத்து பிரச்சனை சொன்னேன், அது கூட தீரல இன்னும் வரலாம். அங்க நிறைய பேருக்கு தான் சொல்லி சொத்து பிரச்சனை சொல்லிட்டு, ஆனா அது வந்து என்கிட்ட ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணாதவங்க அந்த சொத்தை எழுந்துட்டு இருக்க சொத்தும் போய் நடத்துல நிக்கிறது நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனைக்கு தீர்வு காணணும். உடனே மலையிலேயே கிள்ளி எறியணும். உடனே. ஆமாங்க. காலம் கடந்து அந்த வந்தா பிரயோஜனம் கிடையாது. ஆமாங்க. வாழ வேண்டிய வயசுல வாழணும். ஆமாங்க. குழந்தை பாக்கி ஏற்பட்ட வயசுல குழந்தை பாக்கி ஏற்படுத்திக்கணும். ஆமாங்க. திருமண பாக்கி ஏற்பட்ட வயசுல திருமண பாக்கி ஏற்படுத்திக்கணும். சொத்து பிரச்சனை உடனே அப்பவே முனையில கிள்ளி எறிஞ்சு சொத்து பிரச்சனை தீர்த்துக்கணும். கடன் பிரச்சனை உடனே அது பரிகாரத்து மூலமா கடன் பிரச்சனை தீர்த்துக்கணும். நோய் நொடியா இறைப்படுத்தி நோய் நொடி டாக்டர் பார்த்து மருத்துவம் பார்த்து நோய் நொடியை தீர்த்துக்கணும். ஐயா சொல்றதா உண்மையா இல்லையா? உண்மைதான் சொல்லுங்க. ஆக மொத்தல வியாபாரத்தில் நஷ்டமா
உடனே பரிகாரம் பண்ணி வியாபாரத்தில் லாபகரமா உருவாக்கி தரணும். ஆமா ஐயா சொல்லுங்க. ஆமா ஐயா. சரியான வேலை கிடைக்கலையா, ஜோதிடம் பார்த்து பரிகாரம் பண்ணி நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கணும். ஆமா. மன வாழ்க்கை அமையல, நல்ல மன வாழ்க்கை, விரும்புற மன வாழ்க்கையை உடனே பரிகாரத்து மூலியமா மன வாழ்க்கை, விரும்புற மன வாழ்க்கை அமைச்சுக்கணும். அதாவது காலத்தின் நேரத்துக்கு வீணா கழிக்கூடாது. ஆமா. அந்த காலகட்டத்திலே ஏதோ அமைச்சுக்கணும். சரிங்க. அப்பதான் உங்களால முன்னுக்கு வர முடியும். சரிங்க. ஆனா காலத்தின் நேரத்துக்கு வீணா கழிக்காதீங்க. சரிங்க. 1ஆம் தேதி தருமபுரி. 1ஆம் தேதி தருமபுரி டிஎன்சி லாட்ஜ். சரிங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன். ஓகேங்க. 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எலையூர் ஆதீனம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் 3500 கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு, தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு. உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும், திருநாகேஸ்வரம், திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது. முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து, கோபுர கலசங்கள் தந்து, கலச சொம்புகள் தந்து, அன்னதானம் செய்து, கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து, பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம். பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில், ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில், பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில், பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில், ஜம்பை சிவன் கோயில், செங்காடு சிவன் கோயில், திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அபய மண்டபம், திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில், அணைக்கட்டாபுதூர் சிவன் கோயில், பூவம் கீழச்சேரி சிவன் கோயில், நவமால் மருதூர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகு கேது பரிகார ஸ்தலம், காஞ்சிபுரம் வெடித்துக்கூடிய சிவன் கோவில், படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில், முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில், பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில், பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில், கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில், கன்னியாகுமரி மாவினை 5 வீட்டு சாமி சிவன் கோயில், அரக்கோணம் முதூர் சிவன் கோயில், கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில், காக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில், கடப்பாக்கம் சிவன் கோயில், பெருமாள் கோயில், பட்டாபிராம், கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில், திருத்தண்டரை சிவன் கோயில், தக்கோளம் சிவன் கோயில், அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில், கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி, ஐயனார், பெரியாண்டவர், மதுரை வீரன், அங்காளம்மன், மாரியம்மன், செல்லாத்தம்மன், சப்த கண்ணி, சப்த மாதா போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீலகண்ட சிவா. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன், ஐயனார் கோவில் தெரு, புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் MNR ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323.
9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம். வால்முனி, செம்முனி, ஜிராமுனி, கருமுனி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, நாடமணி பேசுறேன். அம்மா, நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கணும் ஜாதகம். உனக்கு 2 வாழ்க்கை மாதிரி வந்துதா? ஒரு வாழ்க்கை நிலையில இன்னொரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்க. அது ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு எதிர்காலம் சிறப்படையணும். அதனால உனக்கு வாகன கண்ண குடும்பம் இல்ல, வட்டிக்கு நகரட்டு மூட்டம் இல்ல. என் வீடு கூட அரைகுறையா நிக்குது. உன்னை வீடு முடிக்கும்ல, கையில பணம் தங்கல. எங்களை மாதிரி ஜோசியர் பார்க்கணும், என்ன ஜோசி பார்க்கணும், என்கிட்ட பார்த்தா நல்லா முன்னுக்கு வரணும்னு எண்ணுங்குது. ஆனா தொலைக்காட்சி பார்த்து பலமுறை தொலைக்காட்சி பார்த்து என்ன பார்க்கணும் ஆசை பட்டீங்க தவிர இதுல பார்க்க முடியல. என்னை பார்த்து ஜோசியனை பார்த்து உங்க எதிர்காலத்தை அமைச்சுன்னு ஆசைப்பட்டீங்க, முடியல. இன்னொரு ஆண் வாரிசு வரும்னு ஆசைப்பட்டீங்க, அதுவும் முடியல. குடும்பத்துல மன நிம்மதி இல்ல. உங்கூட்டு யாரும் பேச்சை கேட்கல. எரிபுரி எளிய மூலியமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சொல்லுமா? எங்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்க நல்ல இருக்காங்க, அதை டிவியில பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு எங்கிட்ட ஜோசியம் பார்த்து பரிகாரம் நல்ல ஓன்னு இருக்காங்க. இவரை ஜோசியம் பார்க்க மட்டுமே வருத்தப்படுறீங்க. சொல்லுமா? ஆக மொத்தம் இனியாவது எதிர்காலம் சிறப்பா அமையணும். நீங்க பட்ட கஷ்டம் உங்க பொண்ணு படக்கூடாது. வீடு முழுசா முடிக்கணும். கையில பணப்புழக்கம் வரணும். வருமானம் அதிகரிக்கணும். முனீஸ்வரர் அருளால சொல்றேன். வால்முனி, செம்முனி, ஜெயமணி, கருமணி, மாயமணி, மகாமந்திரமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்திரமணி, முத்துமணி, நாடகம் பேசுறேன். அப்படியே கட்டுப்பட்ட மாதிரி இருக்குது. எதுவுமே செயல்பட்டு முடியல உங்களால. ஜானியான மனசு இருக்குது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. கொடுத்த பணமும் திரிவு இல்ல. சொத்து பிரச்சனையும் தீரல. இருக்கின்ற இடத்துல நிம்மதி இல்ல. அதால மனசு வருத்தப்பட்டு வந்திருக்கீங்க. உன் வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தது. மன வாழ்க்கையை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்துச்சு. மொத்தம் இதெல்லாம் மீறி இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கையாவது நிலைக்கணும். இதுலயும் பிரச்சனை அதிகமாகுது. குடும்ப நிம்மதி இல்ல. அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி கிட்டிக்கு நான் வீட்டுல ஏதாவது அர்த்தம் மூலியமா பிரச்சனை வந்தது. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பையமா? ஆக மொத்தல இதுல இருந்து மாற்றம் வரணும். இனியாக எதிர்காலம் சிறப்படையணும். அடையணுமா இல்லையாமா? நீங்க பட்ட கஷ்டம் உங்க பொண்ணு படக்கூடாது, குடும்பத்தை படக்கூடாது. அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. அது இல்லாம வீடு வாசலும் சரியா அமையல. வாரிசு இல்ல உங்களுக்கு. ஒரு ஆண் வாரிசு ஆசைப்படுறீங்க, முடியல, தடைப்படுது. இந்த தடையெல்லாம் நீங்கணும். வீடு வாசல் அமையணும். பொன் சேரணும். கையில பணப்புழக்கம் வரணும். உங்க வீட்டுக்கார உங்க பேச்சை கேட்கணும். சொல்லுமா? வர வேண்டிய பணம் வரணும். நீ தொழில நல்ல தொழில லாபகரமா அமையணும். தொழில செய்யற தொழில லாபகரமா அமையணும். 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். எல்லாரையும் உங்களை கேவலமா பாக்குறாங்க. இவன் எப்படா முன்னுக்கு வர போறா, இவங்க எப்படா ஜெயிக்க போறாங்க, இவன் போனா முதல் வாழ்க்கை சரியில்லை, இது கட்சியில வாழ்வாங்களான்னு கூட சந்தேகம். எப்படி குழந்தைகளை காப்பாத்த போறா அப்படி மாதிரி இலக்காரமா பாக்குறாங்க. அக்கம் பக்கம் விரோதம், சொந்த பந்த விரோதம், எல்லாரையும் பகைச்சிட்டீங்களே. எல்லாம் பகையாயிட்டாங்க. இப்ப அனாத மாதிரி நீயும் உன் பொண்ணு அனாத மாதிரி இருக்கிறீங்க. சொல்லுமா? அவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டுமா இல்லையா? வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா நீ வாழ்ந்து காட்டுவீங்க, கவலைப்படாதீங்க. இனி நடக்க போற திசை நல்ல திசை தான் நடக்க போகுது. எப்படிப்பட்ட எதிர்ப்பு சூழ்நிலை, பம்பு சூனியமல்ல, வைப்பல்ல, மானம் தப்பன, வசியமல்ல, பாதாள வஞ்சனம், பரகாய பிரவேசம், மதுவல்ல, ஜாலமல்ல, அம்பு குண்டுலக மொழி மந்திரம், ஆகாய அன்போடு செய்கிற வாதமொழி, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், பித்ரு தோஷம், பூர்வஜன்ம கர்ம பித்ரு தோஷம், முன்னோர் சாபம், கிரக தோஷமா இருந்தாலும் சரி, தசாபுத்தி சரியில்லாம் சரி, கோச்சார ரீதியா அந்த கிரகம் சரியில்லாம் சரி, கவலைப்பட தேவையில்லை. என்னை சந்திச்சா எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். போதுமா? நான் சுகா சொல்லிட்டேன். அதான் 2 வாழ்க்கை நான் சுகா சொல்லிட்டேன். முதல் வாழ்க்கையை உனக்கு பிரிவினை, அவரும் உன்னை டார்ச்சர் பண்றாரு, திருப்பி உங்கள்கிட்ட வாழறாரு, வாழ விடாம பண்றாரு. 2வது வாழ்க்கை போன அவருக்கும் மன வாழ்க்கை 2 குழந்தைங்க இது. அவர் அவங்க மனைவியும் உங்களுக்கு லேசா பிரச்சனை கொடுக்குறாங்க. அதனால அது மூலியமா என்ன பிரச்சனை வரும் பயப்படுறீங்க.
ஆமா சாமி. அதனால வந்து போனா அவங்க தான் ஏதாவது செய்வினை பண்ணி உங்களை வாழாம பிரிச்சுட்டாங்கன்னு பயப்படுறீங்க. ஆமா சாமி. சொல்லுமா. ஆமா சாமி, அதான் பயப்படுறேன். அதான் பயப்படுறீங்க. இதுக்கெல்லாம் வந்து போனா ஏன் பெண்ணா பொறுத்து ஏன்டா பெண்ணா பொறுத்தமோ நம்ம முதல் வாழ்க்கையும் சரியில்லை, ரெண்டாவது வாழ்க்கையிலும் பிரச்சனை வருது, நம்ம நிம்மதியா வாழ முடியாது, அந்த குழந்தைய வச்சு நீ எப்படிதான் வாழ போறோமோன்னு வருத்தப்படுறீங்க. ஆமா சாமி. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். அதான் ஜோசியம். என்னை வந்து 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ஹோட்டல் வந்து பாருங்க. மாதம் 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ஹோட்டல். சரிங்க சாமி. இப்போ அவர் வெளியில இருந்து வரன்றாரு, அவர் வரலாமா சாமி ஊருக்கு? யாரு முதல் வீட்டுக்காரா 2ஆவது வீட்டுக்காரா? அவர் ஃபர்ஸ்ட் தான். அவர்தான் முதல் வீட்டுக்காரா. அவர் வெளியில இருக்காரு. அவரும் இப்ப ஊருக்கு வரன்றாரு. அவர் வந்தா இங்க அவங்க மனைவியால ஏதாவது பிரச்சனை ஆகுமா சாமின்னு கேக்குறேன். அம்மா உன் ஜாதகத்தையே பிரச்சனை வராம பாக்கத்தாமா ஜோதிடம். பிரச்சனை வரதாம செய்யும். கள்ளத்தோட ஒண்ணா பிரச்சனை வரதான் செய்யும். வருமுன் காப்பத்தான் புத்திசாத்தனும். ஆமா, ஆனா அதையும் தவிர்க்க முடியல. முதல் வாழ்க்கை சரியில்லை, அதனால வந்து போனா இன்னொரு வாழ்க்கை அமைச்சினீங்க. அதனால முதல் வாழ்க்கையால உங்களுக்கு பிரச்சனை, 2 வாழ்க்கை. அதனால எப்படி இருதலைக்கோள் எறும் போல தவிக்கிறீங்க. சொல்லுமா. ஆமா சாமி. இதுல இருந்து மாற்றம் உருவாக்கி தர தைரியமா இருங்க. அவருக்கு அவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து எங்கேயாவது வெளியில இப்ப அங்க இருக்காரு சாமி. அவர் இங்க வந்தாருன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இல்ல வர சொல்லலாமான்னு கேட்கறதுதான் சாமி கேக்குறேன். வெளிநாட்டுல இருக்கிற எந்த நாட்டுல இருக்கிறாரு? தீவுல இருக்காரு, லட்சத்தீவுல. லட்சத்தீவுல இருக்காரா? கவலைப்படாதம்மா. சரி, இப்ப அவர் என்ன நல்லா பாத்துக்குவாரா சாமி? கண்டிப்பா நல்லா பாத்துக்கிட்டு தானே இருக்காருமா. நல்லா பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. இப்ப என்ன கட்டணும், அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இது சந்தேகம் வருமா அவருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே நேரத்தில் 2 வாழ்க்கை வாழ்ந்தா பிரச்சனை வரதான் செய்யும். அதனால வந்து போனா ஏதாவது ஒண்ணு கட் பண்ணி ஒரு தான் வாழ முடியும், 2 வாழ முடியாது. நீ 2 வாழ்க்கை ஒரே நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்க. இது என்னைக்காவது உனக்கு பிரச்சனை வரும். ஏதாவது நல்ல முடிவை எடுத்து ஒரு வாழ்க்கை அமைச்சின்னு, ஒரு வாழ்க்கை எது நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கை அமைச்சின்னு வாழ கத்துக்குங்க. அவர் வந்து புரியாதமா அந்த அவர் ஃபர்ஸ்ட் இது வந்து என்னை கூப்பிடுறாரு, என் கூட வந்துருங்க. நான் மட்டும் நான் சொன்னேன், அதான் சொன்னேன். விட மாட்டாரா என்னைய? யாரு முதல் வாழ்க்கை விட மாட்டாரு. முதல் கனவு விட மாட்டார். அவர் செய்து தப்புன்னு உணர்ந்துட்டார். அவனை திருத்தி வாழணும்னு ஆசைப்படுறாரு விட்டா. ஆமா, ஏன்னா இவர் ரெண்டாவது கனவு இருக்கு. இன்னும் குழந்தைங்க பொண்டாட்டி பிள்ளைக்குது. அது என்னைக்காவது ஒரு பிரச்சனை வரும். சரி, நேர்ல வந்து பாருங்கம்மா. நன்றி, வணக்கம்மா. சரி. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீலகண்ட சிவா, முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர். 3000 கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அன்னாரம் செய்து கும்பாஷம் என ஜோதி. நான் பரம்பரை ஜோசியர். சிவ மகாமந்திரம், நவகிரக மகாமந்திரம், மலையாள மாந்திரி போனி, கைரேக சாஸ்திரம், விவாக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகண்ட ஆர்டம் போன்ற மந்திர ஜோதிட நூல்களை இயற்றிய சித்தர் வழி பரம ஜோசி. நான் இதெல்லாம் 3000 கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாஷம் பண்ணியிருக்கேன். அந்த தெய்வத்தினுடைய அருளை பெற்று நான் சொல்ற அருள்வாக்கு பலிக்குது, செய்கின்ற பலன் உடனே கொடுக்குது. அதான் ஜோசியமே. எல்லாமே இறை பரிகாரம் தான். நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த மந்திரம் இந்த மந்திரம், அந்த மலையாள மந்திரம், அந்த என்னவோ சொல்லுவாங்க.
எத்தனையோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. நல்லா மக்கள் உன்னிப்பாக வேணும். அந்த மந்திரம் இதை பண்ணித்தரேன், 5 நாள் அவங்க பிரச்சனை தீர்த்தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜோதிடம் அல்ல. ஜோதிடம் என்பது என்ன, முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு முகத்தை பார்த்து, கைரேகை பார்த்து, அகண்ட வாய், நீண்ட மூக்கையும், குறுந்தாடிக்காரன், குறுவெழுத்துக்காரன், தடித்த வரும், குட்டகையும் குட்டகாலம், குறுமார்மை சிறுமார்மை, காமினி பத்மினி சங்கினி சித்தினி, குறுமூக்கு நீள்மூக்கு, சப்பமூக்கு, கோட்டை மூக்கு, வில்புறம் வால்புறம் வெட்டுப்புறம் குறுமுருவம், குறி இதழ் சிறி இதழ் தடித்த நீள் மூட்டை, குறுங்கெழுத்து கோணம், நீள்கத்து மணிக்கத்து, சந்த நெற்றி, சூரிய நெற்றி, நடுநெற்றி, நீல் நெற்றி, ராஜநெற்றி. அதாவது சாமுத்திரிகா லட்சணம். இன்னும் நிறைய இருக்கு, சுருக்கமாக சொல்கிறேன். அதே போன்று கைரேகை பார்த்து சொல்கிறது. கைரேகை குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, சுக்கிரமேடு, புத்தி ரேகை, தொழில் ரேகை, விதி ரேகை, தனரேகை என்று சொல்லக்கூடிய ஒரு முகத்தை பார்த்தோம், கைரேகை பார்த்தோம், துல்லியமாக சொல்லக்கூடிய யோசிறான். அது இல்லாமல் ஒவ்வொரு மேட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அந்த ரேகைகள் எப்படி இருக்குது, அந்தந்த ரேகைகளுக்கு ஏற்ற மாதிரி பலன் மாறும். ஒருத்தர் கை மாதிரி உலகத்தில் யார் கையுமே இருக்காது, வேறுபட்டு தான் இருக்கும். அதே போன்று நல்ல மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். 3005 கோயில் மேலே சிலைகள் தந்து கும்பாஷம் பண்ணது மூலிமா அந்த அனைத்து தெய்வத்தினுடைய அருளை பெற்று நான் அருள்வாக்கு சொன்ன அருள்வாக்கு பலிக்குது. 2வது, நிறைய பேர் ஜோசியம் பார்த்துட்டு எங்கிட்ட பயனடைஞ்சவங்க ஏராளம். நிறைய பேர் ஜோசியம் பார்த்துட்டு பரிகாரம் பண்ணாமல் கஷ்டப்படுறவங்க ஏராளம். அதாவது ஜோதிடம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தீர்வு கண்டாதான், இறை பரிகாரத்துக்கு தீர்வு கண்டாதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நிறைய பேர் ஜோசியம் பார்த்துட்டு, ஐயோ ஜோசியம் சொன்னார், பரிகாரம் சொன்னார், செய்ய முட்டுமே, இப்போ கஷ்டப்படுறமே, இந்த நிலைமை நம்ம வந்திருக்காதே, இது முன்னாடியே விட்டு ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணியிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா, நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வந்திருக்குமா, பொன்பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்குமா, நஷ்டம் ஏற்பட்டிருக்குமா, இந்த விரயம் ஏற்பட்டிருக்குமா, மன வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா, ஆக மொத்தத்தில் குழந்தை பாய்ங்க இல்லாமல் போய் செய்து வரலாம், சொன்னாரே சொன்ன பரிகாரம் பண்ணாமல் போயிட்டுமே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு, அதாவது ஜோதிடம் பார்த்து பரிகாரம் பண்ண வருத்தப்பட்டு அநேகர்கள். ஜோதிடம் என்பது உண்மை, 100 உண்மை. எப்படிப்பட்ட பிரச்சனையால் ஜோதிடம் மூலிமா தீர்வு காண்பதால் தான் எங்கிட்ட வரவங்க அனைவரும் பயனிடுறாங்க. அதாவது நான் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. என்னை பார்க்காத தொலைக்காட்சி அத்தனை தொலைக்காட்சியிலையும், தமிழக தொலைக்காட்சி அத்தனை தொலைக்காட்சியிலையும் என்னை பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிற ஜோசியம் 100 உண்மை. மிக பிரபலங்களெல்லாம் நான் தான் ஜோசியர். அதனால தான் இன்னைக்கு வந்து பல வருடமாக பரம்பரை ஜோசியரா நான் ஒண்டி இப்போ நீடிச்சு நிற்கிறேன். பாருங்க, இப்போ எத்தனையோ ஜோசியர் காணாமல் போயிட்டு இருப்பாங்க. நிறைய ஜோசியர் வந்து பார்ப்போன்னா, ஏன் ஜோசியத்து மேலே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படலைன்னா, நிறைய பேர் 5 நாள் அவங்க பிரச்சனை தீர்த்தரேன், அந்த மலையில மாந்திரிகத்து மூலிமா அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன் அப்படின்னு ஏமாத்தணும் தான் அதிகம். என்னுடைய நம்பர் பாருங்க, இது வரல பல வருடமா அந்த ஏர்டெல் எப்போ வந்ததோ அந்த காலகட்டத்திலிருந்து என்னுடைய செல் நம்பர் ஒரே நம்பர் தான் இருக்கும். நம்பர் எதுவுமே வித்தியாசம் மாறியே இருக்காது. நல்ல மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இன்று நிறைய வந்து ஜோசியத்தில் நிறைய நம்பகத்தன்மை குறைஞ்சி போச்சு ஜோசியத்து மேலேயே. அதாவது ஜோசியம் உண்மைதான், ஜோசியம் தான் பொய்யான ஜோசியர்களை ஜோசியம் பார்த்தோம்னா ஜோசியம் இல்லைன்னு நம்பக்கூடாது. ஜோசியம் நிறைய பேர் ஜோசியமே இல்லை பொய்ன்னு நினைக்கிறீங்க இல்லையா? கிடையாது. ஜோசியம் உண்மை, ஜோசியம் தான் பொய். பொய்யான ஜோசியிட்ட ஜோசியம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாது. நல்ல மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இது வந்து மிக மிக யோசிக்க வேண்டிய விஷயம். என்கிட்ட வந்து நான் சொல்கிற அருள்வாக்கு அப்படியே பலிக்குது. அதே மாதிரி செய்த பரிகாரம் உடனே வேலை செய்யும். நிறைய பேர் வந்து ஜோசியம் பார்ப்பாங்க, ஐயோ டிவியில் பார்ப்பாங்க, டிவியில் பார்த்துட்டு ஜோசியம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணாக கழிப்பாங்களே தவிர ஜோசியம் நேரில் வந்து பார்க்க மாட்டாங்க. வயதாக போனோம்னா ஐயோ இவிட ஜோசியம் பார்த்தா நல்லா இருந்துப்போமே, காலத்தையும் நேரத்தையும் வீணாக கழிச்சோமே, இப்போ வருத்தப்படுறமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டும் அநேகர்கள். ஏன்னா ஜோசியத்தை பார்த்து உடனே அந்த அதை பெரிய சொல்லாங்க, முளையிலே கிள்ளி எறியணும் எந்த பிரச்சனையான்னுவாங்க. நிறைய பேர் வந்து போனால் சின்ன வயசுலேயே அந்த வாழ்க்கையில் வந்து வேலை கிடைக்காம போயிடும், நல்லா மன வாழ்க்கை அமையாமல் போயிடும், புத்திரபாகியம் அமையாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் கடன் சுமை அதிகமாகிடும், வாழ வேண்டிய வயசில் வாழ முடியாமல் அவஸ்தைப்படுவாங்க. அதாவது அவங்களே ராஜா அவங்களே மதியம் சொல்லிட்டு தான் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவுன்னு சொல்லிட்டு தவறான முடிவு எடுத்துட்டு துன்பப்படுறவங்க தான் உலகத்தில் அதிகம். ஆலோசனை இல்லாமல் செயல்பட்டு துன்பப்படுறவங்க தான் உலகத்திலே அதிகம். அதனால தான் துன்பத்தை தவிர துன்பத்துக்கான விதியெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஆலோசனை இல்லாமல் பெரியவங்களுடைய பெற்றவங்களையோ கூட்டு குடும்பமாக இருக்கோ அந்த காலத்தில் ஆலோசனை பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. இப்போலாம் யாரையும் மதிக்கிறதே கிடையாது. அப்போது தானே ராஜா தானே மதின்னு சொல்லிட்டு அவங்க செயல்பட்டது மூலிமா தான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அதுதான் எங்கள் மாதிரி ஜோசியர் பரம்பரை ஜோசியரை பார்த்து எப்படி கோச்சார ரீதியாக குரு பேச்சு, சனி பேச்சு, ராகுகேது பேச்சுகள் எப்படி இருக்கும். குரு பேச்சு 1 வருஷம், ராகுகேது பேச்சு 1.5 வருஷம், சனி பேச்சு 2.5 வருஷம். என்னென்ன சனி எப்படி கொடுப்பார்
அதாவது பாத சனி, வயிற்று சனி, தலை சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி, அஷ்டம சனி, அர்த்தாத சனி, அதாவது கண்ட சனி, இது போன்று சனி ஈஸ்வரன் பயிற்சி மூலிமா பல பல துன்பங்களை கொடுக்கும். எனவே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், என்ன ஒருமை சந்திங்க, உங்கள் பிரச்சனைக்கு 100 தீர்வு கிடைக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.